திரு பாலச்சந்திரன் சார், அத்துமீறி கருத்து சொல்கிறாரா ஆளுநர், இல்ல சட்டமன்றம் நிராகரித்தது சரியா? இதுல இருக்கக்கூடிய அரசியல் என்ன சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்சர்வேஷன். திரு ராஜகோபால் பேசும்போது அக்னீஸ்வரன் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் மற்ற 3 பேருமே கவர்னருக்கு எதிராக பேச வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. என்னை பற்றிய அப்படிப்பட்ட ஒரு கருத்து வரம்பு மீறிய சொல் நினைக்கிறேன். நான் என்ன பேச போறேன் பேசல. மத்த 3 பேர் சொன்னீங்க. இல்ல எனக்கு நீங்க பெயிண்ட் பண்ண வேண்டாம் ராஜகோபால் சார். எனக்கு நீங்க பெயிண்ட் பண்ண வேண்டாம். நீங்க எனக்கு நீங்க பெயிண்ட் பண்ண வேண்டாம். சரி, எனக்கு நீங்க பெயிண்ட் பண்ண பத்தி பேசல. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க. நீங்க புது பெயிண்ட் அடிக்க வேண்டாம். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. சரி சரி, மிஸ்டர் ராஜகோபால், ஐ டேக் மிஸ்டர் ராஜகோபால்ஸ் வேர்ட்ஸ். என்னை பத்தி அவர் பேசலன்னா நான் அது கண்டினியூ பண்ணாத. இப்போ கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அரசியல் சட்டத்தில்னு சொல்லி பார்ப்போம். ஒரு மசோதா சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டு இவருக்கு வந்ததுன்னா அதில் அவர் 3 விதமான நடவடிக்கை எடுக்க முடியும். ஒன்று, அந்த மசோதாவை ஏற்றுக்கலாம், இல்லது அரசுக்கு திருப்பி அனுப்பலாம். இந்த மசோதா பற்றி எனக்கு இந்த கருத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அரசுக்கு திருப்பி அனுப்பலாம். அல்லது அந்த மசோதா அந்த மாநிலத்தை மீறி உள்ள பகுதிகளையும் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அது குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பலாம். இந்த 3 தான் அவருக்கு உள்ள ஆப்ஷன். இதில் சட்டமன்றத்தில் என்னுடைய வியூஸை பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு கவர்னருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் அரசியல் சட்டத்தில் எங்கேயுமே அப்படி கூறப்படவில்லை. சட்டமன்றம்ங்கிறது இங்கே நமக்கு நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் 3 அமைப்புகளை பூரண சுதந்திரம் பெற்ற அமைப்புகளாக சொல்லியிருக்கு. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இவங்க 3 பேரும் அவங்கவுங்களுடைய ஏரியாவில் பூரண சுதந்திரம் பெற்றவர்கள். அதில் இன்னொருத்தர் தலையிட முடியாது. அப்படி வச்சது காரணம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஒரு சிஸ்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கொண்டு வந்திருக்காரு. அப்போ இந்த இதில் கவர்னர் இவங்களுக்கு எழுதியிருந்தாருன்னு அது வேறு விஷயம். அரசுகிட்ட நான் ஆன் ஃபைல் ஐ ஹவ் அப்ரூவ்ட் பட் ஐ ஹவ் தீஸ் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா வேறு விஷயம். ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தில் இதை பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது சட்டமன்றத்துடைய உரிமையை மீறுவதாகத்தான் பொருள். அதனால மாநில அரசு அவங்களுடைய கருத்தை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. சட்டமன்றம் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் அது சரியானது தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மரபுகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை, மரபுகள் மிக மிக முக்கியமானவை. அவரவருக்கு உள்ள எல்லையில் அவரவர்கள் அமர்ந்து கொள்ள வேண்டியது என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை தத்துவம். இதில் நம்முடைய ஆளுநர் பல சமயங்களில் அதை மீறி நடந்திருக்கிறாருங்கிறதுக்கு நானோ நீங்களோ சொல்ல வேண்டியதில்லை, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் இந்த இடத்துலையும் நான் பார்க்குறேன், கவர்னர் இவங்ககிட்ட இதை பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது, சட்டமன்றத்தில் பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது வரம்பு மீறிய செயல் தான். இப்போ கடந்த காலங்களில் கால நிர்ணயம் எதுவும் குறிப்பிடப்படலை, அரசியலமைப்பில் முடிவெடுக்கக்கூடிய கால அவகாசம் எதுவும் இல்லை அப்படின்றது ஒரு கிரே ஏரியாவாக இருந்துச்சு. இப்போ சட்ட முன்வடிவு ஒரு பேரவையில் நிறைவேற்றப்படாத ஒரு மணி பில்லுக்கு தன்னுடைய கருத்தை சொல்றது மூலமா இன்னொரு சர்ச்சையை ஆளுநர் திட்டமிட்டு உருவாக்குறாரா? ஆமாம், ஆளுநர் எல்லாத்தையுமே திட்டமிட்டு உருவாக்குறது தான் நான் நினைக்கிறேன். என்ஜாய்ஸ் கான்ட்ரவர்சிஸ்ன்னு தெரியுது எனக்கு. ஏதாவது ஒன்று சொல்லி அதில் ஒரு 10 பேர் கூச்சல் கிளப்பி கொஞ்ச நாள் நியூஸ் பேப்பரில் அந்த நியூஸ் வந்துகிட்டு இருக்கும். பொதுவெளியிலையும் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச பெரியார் ஒருத்தரை தவிர வேறு எல்லாருக்குமே அவர் காவி உடை உடுத்தி விட்டார். அந்த மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு. மார்க்சிசத்தினால இந்த நாடே நாசமாக போச்சுன்னு பேசியிருக்காரு. இது மாதிரி பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்தைன்னு சொல்லி வச்சு பார்த்தா சட்டமன்றத்திற்கு என்று உள்ள பூரண அதிகாரங்கள், அதனுடைய அட்டானமி, அதை யாருமே மீறக்கூடாது. உதாரணமாக நீதிமன்றங்களிலிருந்து நோட்டீஸ் வந்ததுன்னா, சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் பேசியதற்காக நீதிமன்றங்களிலிருந்து சம்மன் வந்ததுன்னா சபாநாயகர் சொல்லியிருக்காரு, அவைத்தலைவர் சொல்லியிருக்காரு, இக்னோர் தட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கே நீங்கள் பேசியதற்காக உங்கள் மேல் யாரும் வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் திட்டமிட்டு தான் திரு ராஜகோபால் ரொம்ப கரெக்டாக சொன்னார். கவர்னருக்கு 6 வீக்ஸ் அதெல்லாம் டைம் கொடுக்கல. ஆனால் ஒன்று இது பண்ணுறதுக்கு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகாக ராஜகோபால் சொன்னார். அப்போ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக ஃபாலோ பண்ணல. பிரசன்னா சொன்னார், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னார்னு. அது மட்டும் இல்லை, பொது வெளியிலையும் தான் சொல்லியிருக்காரு. நான் ஒரு பில்லை நிறுத்தி வச்சிருந்தனால அதுக்கு ரிஜெக்ஷன் தானே அர்த்தம் அப்படின்னு சொல்றது எல்லாமே வரம்பு மீறிய செயல்கள் தான். ஆளுநருங்கிறது மிக மிக பொறுப்பான, மிக மிக கௌரவமான ஒரு பதவி. அப்போ அங்கே உட்கார்ந்துருக்கவங்க அந்த பொறுப்புக்கும் அந்த கௌரவத்துக்கும் ஏற்ற வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். ஆனால் திரு ரவி அவர்கள் இதுவரை நடந்து கொண்டது அப்படிப்பட்ட பொறுப்பையோ அப்படிப்பட்ட கண்ணியத்தையோ காண்பிக்கவில்லை என்பதுதான் உண்மை. சரி, இது முதல் சுற்று கருத்தா இருக்கு. திரு அக்னி, ஆளுநருடைய விவகாரத்தை அதிமுக எப்படி அணுகுது?
இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக திட்டமிட்டு அரசியலாக்குது அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக கடந்த காலங்களில் பேசப்பட்டது. ஆனால் இப்போ அரசியலமைப்பை காக்கக்கூடிய முயற்சி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? சார், இன்னைக்கு நடந்தது இந்த சட்ட முன்வடிவு சரத்து 207 பிரிவின் 3 கீழ் ஆளுநர்கிட்ட பரிந்துரை நம்ம வாங்கணும், ஒப்புதல் வாங்கணும் அப்படின்றதுனால அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை அவங்க திரும்பி ஆளுநர் சட்டமன்றத்திற்கே சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்சிடர், பரிசீலனை பண்ணுங்க. அது இல்லாமல் அப்ரோப்ரியேட் கன்சிடரேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ பொருத்தமான பரிசீலனை என்பதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கி சட்டப்பேரவையில் சொல்லியிருக்கிறார். இதில் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஆளுநர் சொன்னார் அப்படின்றது தான் சிஎம் சொன்னார். அதைத்தான் ஆளுநர் சொன்னார், கன்சிடர் ஆர் அப்ரோப்ரியேட் கன்சிடரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார்னு தான் சொன்னேன். அப்படி சொல்லுகிற போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, அப்போ பொருத்தமான அல்லது தகுந்த அந்த வார்த்தையைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் அது பொருத்தமற்றதையவா நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் மாநில அரசு நிலைப்பாடாக இருக்குது. நான் கேட்குறேன், அப்படி ஒருவேளை சட்டமன்ற மசோதா முன்வடிவு திரும்ப கன்சிடர் பண்ணுங்க, பரிசீலனை பண்ணுங்க என்று வந்தால் சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன? அப்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை வாக்கெடுப்பு நடத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது சட்டமன்றத்துக்கு உரிய ஒரு குரல் வாக்கெடுப்பு அல்லது எண்ணிக்கையின் அடிப்படையில் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இதை காரணம் காட்டி இதுவே இதனுடைய வழக்கமாக இருக்கிறது, அதனால் இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்குறேன், தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அது மாநில சுயாட்சி என்று சொல்லுகிறார்கள். நேற்றைய தினம் நடந்தது சட்டமன்றத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றார் இல்லையா? அப்படி அதிகாரம் இருக்கு என்று சொன்னால் மாநில முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதுதான் எதிர்க்கட்சி தலைவருக்கும் அதிகாரம் இருக்கு. ஆனால் விதி எண் 56 என்ன சொல்லுதுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய கோரிக்கை அல்லது மானிய கோரிக்கையாக இருக்கட்டும், சிறப்பு விவாதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லுவதை கேட்டறிந்ததற்கு பிறகுதான் அதற்கு பிறகு சபாநாயகர் வாயிலாக நாம் கோரிக்கை வைக்கிற போது அது முதலமைச்சரோ அல்லது அந்தந்த துறையின் அமைச்சர்களோ பதிலளிப்பார்கள். ஆனால் நேற்றைய தினம் அது நடந்ததா? நடக்கலை. இல்லை, நேற்றைய நிகழ்வு அப்படின்றது அதுவும் ஒரு சட்டமன்றத்தால் அனுப்பப்படக்கூடிய ஒரு சட்ட முன்வடிவுக்கு மசோதா. இது கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுப்பிச்ச மசோதாவுக்கும் பொருந்தும். இப்போ அந்த மசோதா மீது ஆளுநர் இதே மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறார். அப்படி என்றால் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் இல்லை, அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை அப்படின்றதுக்காக சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய இறையாண்மையை விட்டு கொடுத்துருவீங்களா? ரெண்டு விஷயம். நீங்கள் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்காக இருக்கிறோம், ஆனால் அது சட்ட ரீதியாக நாம் சந்திக்க முடியவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடுவது தானே ஒரு அரசாங்கத்தினுடைய